السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما. அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானமும் நம் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த தலைப்பு என்னன்னா, இஸ்லாம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்குதா இல்ல வெறும் நம்மளுடைய பெயர்ல மட்டும் பிரதிபலிக்குதா அப்படின்ற விஷயத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் மூலமாக நம்மளை நாமளே சுயமதிப்பீடு செஞ்சுக்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை பார்க்க போறோம். என்னோட சவுண்ட் எல்லாருக்குமே கிளியரா கேக்குதா? சப்போஸ் கேட்கல அப்படின்னா தம்ஸ் டவுன் கொடுங்க, ஓகேவா? சப்போஸ் கேட்கலன்னா, வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஃபர்ஸ்ட் இஸ்லாம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்லாம் அப்படின்றதனுடைய இஸ்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம்? கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல். அதே மாதிரி சாந்தி, சமாதானம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில சாந்தியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ அந்த சாந்தி சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதா? நம்ம கிட்ட கட்டுப்படுதலும் கீழ்ப்படிதலும் இருக்குதா? இஸ்லாம் அப்படின்றது வெறும் சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு மதம் கிடையாது. இஸ்லாம் அப்படின்றது ஒரு மார்க்கம். மார்க்கம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம் கடல் வழி மார்க்கம். இப்போ ஸ்ரீலங்கா போறதுக்கு வான்வழி மார்க்கமும் உண்டு, கடல் வழி மார்க்கமும் உண்டு. ஸோ மார்க்கம் அப்படின்னு சொன்னா பாதை. ஒரு இடத்த போய் சேர்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாதைக்கு பேரு தான் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இஸ்லாம் அப்படின்றது ஒரு மார்க்கம், ஒரு பாதை. ஒரு மனிதனை சரியான பாதையில அழைச்சிட்டு போகிறதுக்காக அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பாதையாக இருக்கு. இப்போ இந்த பாதை நம்மளுடைய வாழ்க்கையில சரியானதாக இருக்குதா, இல்ல நாம தேர்ந்தெடுத்த இந்த பாதையில நேரா போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்றோமா, இல்ல இடையில வரக்கூடிய சின்ன சின்ன அந்த பாதையினுடைய கிளைகள் வழியா போய் நம்மளுடைய பாதையை நம்ம தொலைச்சிட்டோமா அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல 13வது வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றான்? யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ஸகரி வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு இன்னா அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் ஹபீர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது நம்ம எல்லாரையுமே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரே ஆண் பெண்ணில இருந்து படைச்சதாகவும் அவங்கள இருந்து அவங்கள நிறைய கோத்திரமாகவும் நிறைய கிளைகளாகவும் நான் ஆக்கி இருக்கிறேன். காரணம் என்னன்னா, நீங்க அடிச்சுட்டு சண்டை போட்டு மல்லு கட்டுறதுக்காக கிடையாது, நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படின்னு ஏற்றத்தாழ்வுக்காக கிடையாது, நீ கருப்பா இருக்கிற நான் வெள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு அடிமைப்படுத்துறதுக்காகவும் கிடையாது. ஒரே காரணம் அல்லாஹ் சொல்லிட்டான், லி தஆரஃபு, உங்களை அறிந்து கொள்வதற்காக. ஸோ
நீங்க உங்களுக்கு இடையில இவ்வளோ வேறுபாடுகள், கோத்திரம், வம்சம், வம்ச சிறப்பு, கோத்திரத்துல சிறப்பு, இப்படி பரம்பரை சிறப்பு, பரம்பரை முஸ்லீம், புதுசா வந்திருக்கிற முஸ்லீம், இப்படி உங்களுக்கு இடையில நிறைய குடும்பம், கோத்திரம், இதுகளுக்கு இடையில நிறைய கிளைகள் இருந்தாலும் நீங்க எல்லாருமே என்னுடைய பார்வையில சமம் தான். எல்லாரையுமே நான் ஆதம் அலைஹிவஸல்லம், ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களின் மூலமாக தான் தோற்றுவிச்சிருக்கிறேன். அப்போ இதுல யாரு பெஸ்ட், அல்லாஹ்விடத்தில் யாரு பெஸ்ட் அப்படின்னு கேட்டா அதையும் அல்லாவே சொல்லிட்டான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும். யாரு என்னிடத்தில் மிக கண்ணியத்திற்குரியவர் அப்படின்னா அத்துகாக்கும், உங்கள யாரு மிக அதிகமாக இரையச்சம் கொள்கிறீங்களோ அவங்க தான் என்னிடத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதை அடிப்படையாக வச்சு நான் இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால நான் சிறந்தவன், நான் பரம்பரை முஸ்லீம் அதனால நான் சிறந்தவன், என்னுடைய பெயர் அப்துல்லான்னு இருக்கு, என்னுடைய பெயர் ஃபாத்திமான்னு இருக்கு, இதனால நான் சிறந்தவன் அப்படியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், அத்துகாக்கும், யாரு இரையச்சம் கொள்றதுல மிக அதிகமாக இருக்கிறீங்களோ அவங்க தான் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நம்மளுடைய இரையச்சம் எப்படி இருக்கு, அந்த தக்குவா எப்படி இருக்கு, இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக கொண்டிருக்கிறேன்னு சொன்னா நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றேனா அப்படின்றத நாம இந்த இடத்துல என்ன செய்யணும், சிந்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உங்களுடைய உடல்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்க்கறது கிடையாது, மாறாக உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு, அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களின் மூலமாக உங்களுடைய செயல்கள்ல என்ன பிரதிபலிப்பு இருக்குது அப்படின்றத மட்டும்தான் பார்க்கறான். ஸோ நீங்க அழகா இருக்கிறீங்க, உங்களுடைய வம்ச சிறப்பு இப்படி இருக்குது, உங்களுடைய பெயர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெறுமன தோற்றத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எடை போட மாட்டான். ஆக நமக்காக பேசக்கூடியது நம்மளுடைய செயல், அந்த செயல்களை மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா நெல்லை போடுறேன், நெல்லை போடுறது மூலமா நெல்மணிகள் என்ன செய்யும்னா முளையும். இதுவே நான் அந்த நிலத்துல கருவள முள்ளை கொண்டு போய் நட்டு வைக்கிறேன், அங்க கருவள முள்ளு தான் முளைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ அப்துல்லாவுக்கு மகனா பிறந்திருக்கிறதுனால இல்ல அப்துல் ரஹ்மானுக்கு மகளா பிறந்திருக்கிறதுனால நானும் ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னுடைய வம்சம் முஸ்லீமா இருந்தாலும் சரி, என்னுடைய தகப்பன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீம்ன்றதுனால நான் முஸ்லீமா, அவங்க இஸ்லாமியரா இருக்கிறதுனால நான் இஸ்லாமியரா அப்படின்னு கேட்டா யாரும் யாருடைய குலத்தையும் யாருடைய கோத்திரத்தையும் யாருடைய வம்ச சிறப்பையும் வச்சு அவங்க இஸ்லாமியராக முடியாது, அவங்களுடைய பெயரை வச்சு அவங்க இஸ்லாமியராக கணிக்க முடியாது. இப்போ வரலாற்று சம்பவங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபு ஜஹல், அபு லஹப் இவங்கள்லாம் மிக உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, இவங்களுடைய பேர் எல்லாமே அரபு பெயர்களா தான் இருந்துச்சு, கோத்திரத்தினுடைய தலைவர்களாக இருந்தாங்க. இருந்தும் என்ன பிரயோஜனம், அபூலஹபுடைய பேரை மென்ஷன் பண்ணி அல்லாஹ் என்ன செய்யறான், சபிக்கிறான். ஏன்னா அவங்க கிட்ட ஈமான் கிடையாது, ஈமான் இல்லாததுனால வரலாற்றில் கேவலப்படுத்தப்பட்டவங்களாக ஆகிட்டாங்க. ஆனா அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கருப்பு நிறத்தவராக இருந்தாலும் அவங்களுடைய தூய்மையான ஈமானின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான ஒரு தோழராக ஆக்கி காபா மேல ஏறி பாங்கு சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்வை தந்தான். இது எதனால நடந்துச்சு, அவங்களுடைய கோத்திரத்தினாலயா, அவங்களுடைய வம்ச சிறப்புனாலயா? கிடையாது, அவங்களுடைய ஈமானும் ஈமானால் அவங்களுடைய செயல் பிரதிபலிச்சது. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்ற சஹாபாக்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை போன்ற சஹாபிய பெண்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்ற சஹாபாக்கள், இவங்களுடைய இந்த ஈமான் எல்லாமே செயல்கள்ல என்ன செஞ்சுச்சு, பிரதிபலிச்சது. அவங்க அல்லாஹ்வையும் தூதரையும் ஈமான் கொண்டாங்க, கட்டுப்பட்டாங்க, அவங்களை தன்னுடைய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. இதனாலேயே சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுவனத்தை தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பமாக மாறிட்டாங்க, இஸ்லாத்திற்காக முதல்ல உயிரை தியாகம் செய்த ஒரு பெண்மணியாக மாறிட்டாங்க. அப்போ குலமோ கோத்திரமோ பெயரோ இந்த இடத்துல உண்மையான முஸ்லீம்
இவங்க ஒரு இஸ்லாமியர் அப்படின்றத என்ன செய்யாது, தீர்மானிக்காது. அவங்களுடைய செயல்கள் மட்டுமே இந்த இடத்துல தீர்மானிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல சொல்றான், மனுஷங்கள்ல சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அல்லாஹ்வையும் நம்புறோம், இறுதி நாளையும் நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாவே அவங்க நம்பிக்கை கொள்ளல அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான். அப்ப இந்த இடத்துல நாம நம்மளை வச்சு பார்ப்போம். நாம அல்லாஹ்வை ஈமான் கொள்றோமா? ஆமா, ஈமான் கொள்றோம். நாளை மறுமை வரும் அப்படின்றதுல நாம முழுமையா நம்புறோமா? ஆமா, நம்புறோம். ஒரு முஸ்லிம் 6 விஷயங்களின் மீது ஈமான் கொள்வது கட்டாய கடமை. அந்த 6 விஷயங்களையும் நம்ம நம்புறோமா? கண்டிப்பா நம்ம நம்புறோம். வெறும் நம்பிக்கை மட்டுமே இந்த இடத்துல ஒன்றாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டான். அல்லாஹ்வையும் நம்புறோம், இறுதி நாளையும் நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாவே அவங்க நம்பிக்கை கொள்ளல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல எதை வச்சு சொல்றான் அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்னா யோசிச்சு பார்க்கணும். எப்படி அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் 3. பேசுனா பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், அவனை நம்புனா மோசடி செய்வான், உள்ள ஒண்ணு வச்சு பேசுவான், வெளியில ஒண்ணு வச்சு பேசுவான். அப்போ நான் நம்புறேன், அல்லாஹ்வை நம்புறேன், மறுமை நாளை நான் நம்புறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அது என்ன செய்யணும்? என்னுடைய செயலில் பிரதிபலிக்கணும். ஈமான் அப்படின்றது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது. ஈமான் அப்படின்னாலே கட்டுப்பட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்றீங்களோ அவங்க ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறீர்களோ அவர்கள் ஃபல் யகுல் ஹைரன் அவு லியஸ்முத், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளட்டும். அப்ப இங்க பாருங்க, அல்லாஹ்வும் சொல்றான், யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்றேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பொய் சொல்றாங்க, நிஜமாவே அவங்க நம்பலன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? வெறுமன வாயளவுல நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இல்லை, அந்த ஈமானுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதனாலதான் ரசூல்லா சொல்றாங்க, 6 விஷயங்கள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும் போது எதுக்காக அந்த 2 விஷயத்த மட்டும் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க நாம அல்லாஹ்வுக்கு பயந்து நம்மளுடைய செயல்களை சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளை மறுமையில கேள்வி கணக்கு கேட்கும் போது நம்ம தப்பிச்சிருவோம். இல்ல வெறுமனே நான் நம்பிக்கை கொள்றேன், ஆனா என்னால செயலெல்லாம் சரி பண்ணலாம் முடியாது, நான் உள்ள நம்பிக்கை கொள்றேன் ஆனா வெளியிலலாம் என்னால அதை வெளிக்காட்ட முடியாதுன்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல கேள்வி கணக்குல நம்மளால என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அப்போ நம்பிக்கையும் செயலும் வெவ்வேறு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது கூட சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லும் போது கூடவே சேர்த்து வ அமிலு ஸாலிஹாத்னு சேர்ப்பான். அப்போ ஈமானும் செயலும் வெவ்வேறு கிடையாது. அப்போ இஸ்லாம் அப்படின்னா நீ கட்டுப்படுற, நீ கீழ்ப்படுகிற அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அடுத்து நான் கட்டுப்படுறேன், கீழ்ப்படுகிறேன். அது எதுல பிரதிபலிக்கணும்? நம்மளுடைய செயல்களில் பிரதிபலிக்கணும். செயல்ல பிரதிபலிக்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒண்ணு இருக்கு, வெளியில வேற ஒண்ணு இருக்கு. அப்போ நாம யாரு அப்படின்றத நாமளே என்ன செய்யணும்? தீர்மானிச்சுக்கணும். நம்மளுடைய செயல் எப்படி இருக்கு அப்படின்றத நாம இந்த இடத்துல என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். வரலாற்றுகள்ல பார்க்கும்போது மதீனால அப்துல்லா இப்னு உபை அப்படின்ற ஒருத்தன் இருந்தான். அவன் யாரு? நயவஞ்சகன். பெயர் அளவுல முஸ்லீம்னு இருந்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நின்று தொழுவான், எல்லாமே செஞ்சான். ஆனா அவன் என்ன செஞ்சான்? இருக்கிற எல்லா எதிரிகளோட சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு தேவையான எல்லா சதி திட்டங்களையுமே தீட்டினான். அப்போ நம்மளுடைய பெயரும் நம்மளுடைய சடங்கு வழிபாடு இது மட்டுமே நம்மளை முஸ்லீம் ஆக்காது அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். ரசூல்லா கூட அவன் தொழுது இருக்கான், நாம தொழுகிறோமா? நாம தொழுகிறோம். நோன்பு வைக்கிறோமா? ஜகாத்து கொடுக்கிறோமா? ஹஜ்ஜு செய்யறோமா? எல்லாமே செய்யறோம். ஆனாலும் நாம ஒரு உண்மையான முஸ்லீமா அப்படின்றத இந்த இடத்துல நாம சிந்திச்சு பார்க்கணும். ஈமான் கொள்றேன், ஆனா அந்த ஈமானை என்னால செயல்ல பிரதிபலிக்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த உள்ளத்தை தானே பார்ப்பான். உள்ளத்துல ஈமான் இருக்கு, வெளியில செயலையும் சேர்த்து பார்ப்பானே.
அல்லாஹ் நம்மளுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான்னு ரசூல்லா சொல்லிட்டாங்களே, நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய செயல்களையும் அல்லாஹ் பார்ப்பான். உள்ளத்துக்குள்ள ஈமான் இருக்கே, ஆனா செயல்ல ஒண்ணுமே இல்லையே. அப்ப நாம உண்மையான ஒரு முஸ்லீமா இருக்க முடியுமா? நாம தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த இஸ்லாம்ன்ற அந்த பாதையை நம்ம கரெக்டா போறோமா? ஏதோ ஒரு இடத்துல சருகிட்டோம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை நாமளே சுதாரிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த இஸ்லாம்ன்ற பாதையில நேர நட போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இஸ்லாம் அப்படின்றதனுடைய உண்மை அர்த்தம் என்ன? உண்மை அர்த்தம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்துல் பக்கரால 208வது வசனத்துல சொல்றான். சூரத்துல் பக்கரால 208வது வசனத்துல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்க என்ன செஞ்சிருங்க? இஸ்லாத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. இஸ்லாத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. ஷைத்தானுடைய அடி சுவடுகளை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ள முழுசா நீங்க நுழைஞ்சிருங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். நீங்க இந்த இஸ்லாம்ன்ற வட்டத்துக்குள்ள முழுசா வந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறகுறையா பாதைக்கு வெளியில சுற்றிட்டு தெரியாதீங்க. இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வந்துடணும் அப்படின்னாலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம மனசுக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முழுசா நம்ம என்ன செய்யணும்? அதை ஃபாலோ பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கான ஹுலுகுஹு குர்ஆன், அவங்களுடைய குணம் குர்ஆனை போன்று இருந்தது. அவங்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்துச்சு. குர்ஆனுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டா நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும்? ஒவ்வொருத்தவங்களும் நம்மளே யோசிச்சு பார்ப்போம், நம்மளே கேள்வி கேட்டு பார்ப்போம், எனக்கு ரோல் மாடல் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என் ரோல் மாடல்னா கண்டிப்பா அவங்களுடைய பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேச மாட்டேன். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு தடவை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அப்புறம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், அப்புறம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அப்புறம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு பத்தி பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அந்த பேச்சு கொஞ்சம் கூடுதலா போகுது. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, அப்பா நீங்க சொல்ற அந்த கருத்து தப்புப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே சொல்றாங்க, என்னது கருவாச்சி மகனை என்ன சொன்னீங்க? நான் சொன்ன கருத்து தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தாய் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு நீக்ரோ தாயினுடைய மகன் தான் இவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்போ அவங்களுடைய அம்மாவை கருவாச்சி மகனே, கருப்பின தாயின் மகனே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்களே அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மனசு உடனே உடைஞ்சு போயிருச்சு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நான் கண்டிப்பா இதை பத்தி ரசூல்லாட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க முன்னாடி போக இவங்க பின்னாடி வர்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போயிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னோட மனசை காயப்படுத்திட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே. அண்ணன் ரசூலா சொல்றாங்க, அப்படி உங்களை என்னதான் சொன்னாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கருவாச்சி மகனே அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சடார்னு கோபம் வந்துருச்சு. பயங்கரமா அந்த கோபம் வெளிப்படுது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இந்த மாதிரி நான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயங்கரமான அந்த கோபத்துல இருக்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, பழித்துரைக்கிறது அப்படின்றது ஜாஹிலியா பண்புகள்ல ஒண்ணு, அறியாமை கால பண்புகள்ல ஒண்ணு. அந்த பண்பு உங்ககிட்ட இன்னும் போகல அப்படின்னா நீங்க இஸ்லாம்ன்ற வட்டத்துக்குள்ள இன்னும் முழுசா நுழையலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, பழித்துரைக்கிறது ஜாஹிலியா பண்புகள்ல ஒண்ணு. இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஜாஹிலியா பண்புகள் எல்லாமே அழித்தொழிக்கப்படணும். ரசூல்லா வந்ததனுடைய நோக்கங்கள்ல அதுவும் ஒண்ணு.
ஆனா தன்னுடைய சஹாபாக்கள் கிட்ட அந்த பண்பு இன்னும் போலையே, தன்னுடைய சஹாபி ஒருத்தர்கிட்ட அந்த பண்பு இன்னும் போகலையே, அந்த பண்புனால ஒரு சஹாபி பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, அந்த பண்பு இன்னும் போகல, அப்போ இன்னும் முழுசா நீங்க அந்த இஸ்லாம்ன்ற வட்டத்துக்குள்ள நீங்க வரல. இப்ப பாருங்க, உடனே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்னடா ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே ரசூலாட்ட, யா ரசூலல்லாஹ் எனக்காக மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் கிட்ட எனக்காக மன்னிப்பு கேளுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஓடி போறாங்க. போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு உயரமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு குன்று மாதிரி ஒரு சம்திங் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுடைய மனசை காயப்படுத்திட்டேன், உங்களுடைய காலை எடுத்து அந்த பாதத்தை எடுத்து என் முகத்துல வச்சு மிதிங்க மிதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க. கேட்ட உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்யறாங்க, சரி ஒன்றும் இல்லை, நானும் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆற தழுவிக்கிறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களும் மன்னிச்சுட்டாங்க. அப்போ இந்த ஒரு சம்பவத்துல நமக்கு புரிய வர்றது என்னன்னா, ஒரு சாதாரண வார்த்தை அப்படின்னு நாம நினைப்போம், இன்னைக்கு நாம அப்படி நினைச்சுக்கிட்டு நாம நிறைய வார்த்தைகளை பேசுறோம். அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, பல் யகுல் ஹைரன் அவுலி யஸ்முத், அல்லாவையும் மறுமையினாலையும் நீங்க பயப்படுறீங்கன்னா பேசுனா நல்லதை மட்டும் பேசுங்க, என்னால பேச முடியாதுப்பா, வாயை திறந்தாலே அடுத்தவங்களை காயப்படுத்துவேன்னா வாயை மூடிக்கங்க, வாயை மூடிக்கங்க. ஏன்னா உங்களால அல்லாவுக்கு பயந்து அந்த வார்த்தையை கட்டுப்படுத்த முடியலன்னா நாளை மறுமையில உங்களால என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ பாருங்க, சொன்ன ஒரு வார்த்தைக்கு இஸ்லாம்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள முழுசா இன்னும் வரல அப்படின்னு ரசூலா சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்ப நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பேருடைய உள்ளத்தை காயப்படுத்துறோம், நம்மளுடைய சொல் காயப்படுத்துதா, நம்மளுடைய செயல் காயப்படுத்துதா, நம்ம கிட்டையும் ஜாஹிலியா பழக்கம் இருக்குதா, நாம பிறரை பழித்துரைக்கிறோமா, அப்படி நம்ம பழித்துரைச்சோம் அப்படின்னு சொன்னா நாம ஒரு உண்மையான முஸ்லீமா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த வட்டத்துக்குள்ள முழுசா நீங்க வந்துருங்க, இஸ்லாம்ன்ற வட்டத்துக்குள்ள முழுசா நீங்க நுழைஞ்சிருங்க, ஷைத்தானுடைய அடிசுவடுகளை நீங்க பின்பற்றிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு சொல்றான். அப்ப பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சமிஅனா வ அத்தஅனா, செவியேற்றும் உடனே நாங்க கீழ்ப்பட்டோம், அந்த விஷயம் எந்த அளவுக்கு பிரதிபலிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கேட்டா நம்ம சொல்லுவோம், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறேன். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு நம்மளுடைய செயல்கள்ல தெரியுதா? ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுடைய உம்மா அப்பாவையும் நமக்கு பிடிக்கும், இன்னும் சில உறவுகளை நமக்கு ரொம்ப பிடிக்கும், கணவராக இருக்கட்டும், சிலர் நம்ம மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்கள ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்வோம், அவங்களுக்கு எது பிடிக்காதோ அதை நம்ம செய்ய மாட்டோம். இப்போ நம்ம சமைக்கும் போது ஏதோ உப்பு கொஞ்சம் கூடுதலா போட்டுருவோம், நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது உப்பு ரொம்ப கூட இருக்குமா, அடுத்த தடவை நீ குறைச்சிக்கோ, காரம் ரொம்ப கூட இருக்கு, நீ அடுத்த தடவை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன் அடுத்த தடவை மறுபடியும் அதை பண்ணா என்ன செய்வாங்க, சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, இல்லை நம்மளை திட்டுவாங்க, இல்லை நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அது நம்ம மனசை இன்னும் காயப்படுத்தும். இந்த மாதிரி நமக்கு விருப்பமான உறவுகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். அப்போ நாம அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் நம்ம அதிகமா நேசிக்கிறோம். அப்போ நாம என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம நிறைய நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உயிரை விடவும் நம்ம நேசிக்கணும், நம்மளுடைய பெற்றோரை விடவும் நம்ம நேசிக்கணும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் நம்ம அதிகமா நேசிக்கணும். அப்போ நம்ம நேசிக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கிறணும், நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும், ரசூல்ல என்ன உயிரோடவா இருக்கிறாங்க, நம்மள என்ன கேள்வியா கேட்க போறாங்க, அந்த நினைப்பா? சொல்லுங்க பாப்போம். நம்மளுடைய எந்த நினைப்பு நம்மளை இதை செய்ய விடாம தடுக்குது? நாம நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க, அதனால நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் செய்யறேன். ரசூல்லா என்ன என் கண்ணு முன்னாடியா இருக்கிறாங்க, அல்லாஹ்வை என்னால பார்க்கவா முடியும்?
அதனால என்னால செய்ய முடியல. அந்த எண்ணம் நம்மளை தடுக்குதா? அந்த எண்ணம் நம்மளை தடுக்குதுன்னா அந்த எண்ணம் எப்படி வெளிவருது? ஷைத்தான் என்ன சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் கிட்ட? உன்னுடைய அடியார்களை நான் நிச்சயமா வழி கெடுப்பேன். அல்லாஹ் சொல்றான், அவனுடைய வழிச்சுவட பின்பற்றாதீங்க, இஸ்லாம்ன்ற வழிச்சுவட பின்பற்றுங்க, ஷைத்தான் அப்படின்ற வழிச்சுவட பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மளுடைய வழிச்சுவடு என்னவா இருக்கு? நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? ஷைத்தானுடைய வழிச்சுவட பின்பற்றுனா நிச்சயமா நம்மளால அல்லாஹ் ரசூலுடைய சட்டதிட்டங்களின்படி நம்மளால வாழ முடியாது. இதை நம்மளால 100% அடிச்சு சொல்ல முடியும். அப்போ இஸ்லாம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா அது ஃபுல் ஆகணும். இதை ஒன்று ரெண்டு நான் ஃபாலோ பண்றேன், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், ஆனா என்னால பொய் பேசாம இருக்க முடியாது, என்னால புறம் பேசாம இருக்க முடியாது, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்காம இருக்க முடியாது, போட்டி பொறாமை இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்போ இது இன்கம்ப்ளீட். வெறுமன இஸ்லாம் அப்படின்றது, இபாதத் அப்படின்றது வெறுமன தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் மட்டும் கிடையாது. இபாதத் அப்படின்றது ஒவ்வொரு செயல்களும் இபாதத். அல்லாஹ் ரசூலை நான் நேசிக்கிறேனா, நான் பாத்ரூம்குள்ள போகும்போது அந்த துவா ஓதிட்டு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொன்னா அது இபாதத்து தான். நான் வீட்டை விட்டு வெளியில போகும்போது துவா ஓதிட்டு போறேன்னு சொன்னா அது இபாதத்து தான். என்னுடைய ஒரு இஸ்லாமிய சகோதரரை பார்த்து, ஒரு சகோதரியை பார்த்து ஒரு புன்முகத்தோட சிரிச்சிட்டு அவங்களுக்கு சலாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது இபாதத்து தான். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையே இபாதத்து தான். அல்லாம 5 நேரம் ஒழு செஞ்சுட்டு வந்து தொழுகிறதோ, வருஷத்துல 30 நாள் நோன்பு வைக்கிறதோ, ஜக்காத்து கொடுக்கறதோ, ஹஜ் கொடுக்கறது மட்டும் இபாதத்து கிடையாது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்மளுடைய உறவு எப்படி இருக்குது, பிற மக்கள் கிட்ட எப்படி இருக்குது, நாம எப்படி நடந்துக்கிறோம்? நான் இஸ்லாமிய நான் இருக்கிறேன், என்னுடைய பேர் இஸ்லாமிய பேர் தான், நான் முஸ்லீம் தான், தொழுகிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. என் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அம்மாடி இவளா, நாக்குல இருந்து என்ன வார்த்தை வரும்னே தெரியாது, பேச்சு கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு பயந்து ஓடுறாங்க, நம்மளை பார்த்து ஒளியிறாங்க, நம்ம நாக்குக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நாம ஒரு உண்மையான முஸ்லீமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு முஸ்லிம் யார் அப்படின்னா தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறணும், பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்போ ரசூல்லா இங்க மென்ஷன் பண்ணிருக்கலாமே, ஒரு முஸ்லீம் யாருன்னா தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், இப்படி சொல்லியிருக்கணுமே. ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க? செயலை வெளிப்படுத்துறாங்க. ஒரு முஸ்லீம் யாருன்னா அவங்களுடைய செயலின் மூலமாக, அவங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக பிறருடைய உள்ளம் காயப்பட்டிருக்க கூடாது, பிற ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறணும், அப்படிப்பட்டவன் தான் முஸ்லீம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்போ என்ன யாராவது பார்த்தாங்கன்னாலோ, என்கிட்ட யாராவது பேசுனா அவங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி கிடைக்குமா, இல்ல பயங்கரமான ஒரு குழப்பத்தை உண்டு செஞ்சு விட்டுருவோமா, நம்மளுடைய வார்த்தைகள் அவங்கள காயப்படுத்துமா, நம்மளுடைய செயல்கள் அவங்கள காயப்படுத்துமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசால 36வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், அல்லாஹ்வை வணங்குங்க, நீங்க அவனுக்கு எதையுமே ஷிர்க் வைக்காதீங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட, அனாதைகள் கிட்ட, ஏழைகள் கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரவங்க, இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்ன்றது எப்படி? நீங்க ஒரு நல்லதா ஒரு வார்த்தை பேசினாலும் அது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் தான். இப்போ உங்களால என்ன செய்ய முடியுமோ, பொருளாதாரத்தின் மூலமாக ஹெல்ப் பண்ண முடியுமா, வார்த்தைகளின் மூலமாக ஹெல்ப் பண்ண முடியுமா, எந்த வகையிலையாவது நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்போ நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல சூரத்துல் ஆல் இம்ரான்ல 92வது வசனம், அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட ஓதுறாங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க எதை நேசிக்கிறீங்களோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிப்பட்ட ஒன்றை நீங்க செலவு செய்யாத வரைக்கும் உங்களால நன்மையை அடைய முடியாது அப்படின்ற வசனம். நீங்க எதை விரும்புறீங்களோ அதை நீங்க தான தர்மம் செய்யாத வரைக்கும் உங்களால நன்மையை அடைய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மிகவும் நெருக்கத்திற்குரிய நேசத்திற்குரிய ஒரு பேரிச்சம்பர தோட்டம்,
பைரூஹா அப்படின்ற ஒரு தோட்டம். அந்த தோட்டம் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல இருக்கு. தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே அந்த தோட்டத்துல அந்த சுனையினுடைய தண்ணியை குடிப்பாங்க. அந்த தோட்டம் அபூ தல்ஹா அப்படின்ற அந்த சஹாபிக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒரு தோட்டம். அவங்க அதை என்ன செய்யறாங்க, இந்த வசனத்தை கேட்ட உடனே தன்னுடைய ஏழை உறவினர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்றாங்க. எதுக்காக? அவங்க எதை மனசுல வச்சுட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க, நான் இதை ரொம்ப நேசிக்கிறேன், நான் நேசிக்கக்கூடிய ஒன்றை என்னுடைய சொந்தக்காரவங்க, அதுவும் ஏழைகள், அவங்க உறவினர்கள். அப்ப பாருங்க, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண கூலியும் கிடைக்கும், உறவினர்களை அரவணைச்சுக்கிட்ட கூலியும் கிடைக்கும். அப்போ அதை பங்கு போட்டு கொடுக்குறாங்க. அவங்க எதை மனசுல வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க, நாளை மறுமையில் அவங்களுக்கு இதனுடைய கூலி பல மடங்கு கிடைக்கும். அந்த இதாஅத் எப்படி இருக்குன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு வார்த்தை தான், அல்லாஹ் இப்படி சொல்றான், அதை தூதர் மொழிகிறாங்க, அவ்வளவுதான். இங்க வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் நடந்துச்சா? கிடையாது. உடனே அவங்க அதை செயல்படுத்தினாங்க. அப்ப இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, வட்டி வாங்காதீங்க, வட்டிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றோம். எத்தனை தடவை நம்ம குர்ஆன் ஓதி இருக்கோம், எத்தனை தடவை எத்தனை ரமலான்ல தர்ஜுமா படிச்சிருப்போம். ரமலான் கூட விடுங்க, சிலர் வாடிக்கையா தர்ஜுமா படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, சிலர் ரமலான்ல மட்டுமே தர்ஜுமா படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம படிச்சோமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டி வாங்காதீங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ. பல மடங்காக பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில வட்டியை நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சிக்கங்க, இதனால உங்களுக்கு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி அடைவீங்க. வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க, அதுக்கு சாட்சியா கூட இருக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வட்டி வாங்குறவங்களையும் வட்டி கொடுக்கறவங்களையும் அதை எழுதுறவங்களையும் அதுக்கு யாரு சாட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபித்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த இதை நம்ம எடுத்துக்கிருவோம். குர்ஆன் சொல்லிருச்சு வட்டி வாங்கக்கூடாது, கொடுக்க கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நாம அந்த வட்டி இல்லாம இருக்கிறோமா? எத்தனை பேர் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிறணும், வட்டி தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற போகுது, இந்த நேரம் இந்த வட்டிக்கு இந்த பணத்தை வாங்கினாதான் என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நாம நம்மளுடைய மனசையே சரி செஞ்சுக்கிட்டு மகளிர் குழுவுல போய் கடன் வாங்குறது, பேங்க்ல போய் அடமானம் வச்சு கடன் வாங்குறது, இப்படி எத்தனை பேர் குர்ஆன் இப்படி சொல்லுது அப்படின்ற விஷயத்த நல்லாவே தெரிஞ்சும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்த நல்லாவே தெரிஞ்சும் எத்தனை பேர் அந்த வட்டியில போய் விழுகிறாங்க? அப்போ நாம ஒரு உண்மையான முஸ்லிமா? நம்மளுடைய செயல் உண்மையான முஸ்லிமுடைய செயலா? அப்ப நம்ம கிட்ட என்ன கிடையாது? ஈமான் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா அதுதான், இந்த வட்டி தான் என்னைய காப்பாத்த போகுது அப்படின்னு நம்ம நினைச்சு நம்பி நம்ம போய் அந்த வட்டியை வாங்குறோம். அந்த இடத்துல நம்ம யாரை நம்பல? அல்லாஹ்வை நம்பல. உண்மை அதுதான். இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் சொன்னாலும் அதுதான் உண்மை. அல்லாஹ்வை நம்பி இருந்தா அல்லாஹ் என்னை இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில கொண்டு வருவான். எக்காரணத்தை கொண்டு நான் வட்டி வாங்க மாட்டேன். குர்ஆன் ஒண்ணு சொல்லுது செய்யக்கூடாதுன்னு, குர்ஆன் ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்னாலே அது ஹராம் தானே. அது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லும் போது நம்ம அதை மதிக்காம நடந்தா என்ன ஆகும்? என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அப்போ அந்த இடத்துல நாம இந்த சூழ்நிலையை கொடுத்து அல்லாஹ் நம்மளை சரி செய்வான் அப்படின்ற ஈமான் எங்க போகுது? அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய உதவியாளராக தெரிகிறது அந்த வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு தான். அப்போ சொல்லுங்க, நம்மளுடைய பெயர் முஸ்லீமுடைய பெயரா இருக்கு, நான் இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்து இருக்கிறேன், ஆனா நான் போய் வட்டிக்கு வாங்குவேன். ஏன்னா என்னால முடியாதே, என்னால அதுல இருந்து வெளியில வர முடியலையே, அது வாங்கிதானே மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு, வேற என்ன செய்ய, என் தலையெழுத்து அப்படி. உடனே விதி மேல ஒரு பழிய போட்டுறது. அந்த செயலுக்கு நாம பொறுப்பேற்க மாட்டோம், அந்த சூழ்நிலைகளை தான் பொறுப்பாக்கிடுவோம். அப்ப நம்மளுடைய ஈமான் எங்க போச்சு? நான் ஈமான் கொண்டிருக்கேன், எல்லாமே நான் நம்புறேன், தொழுகிறேன், வைக்கிறேன்,
ஆனா என்னால இதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியாது அப்படின்னா நாம ஒரு உண்மையான முஸ்லீம் கிடையாது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெளிவாக முடிவு பண்ணிக்கிறணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைக்கும்போது அவங்களுடைய அடிமை பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சமையல் பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறும்போது என்ன நடந்துருது அப்படின்னா சால்னா வந்து கொட்டிடுறாங்க. சால்னாவை கொட்டிடுறாங்க. இப்போமாவது சால்னா கொட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே குக்கர் வச்சு சமையல் பண்ணி அடுத்த ஃபுட்டை சரி பண்ணிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போ அந்த மாதிரி கிடையாது. உடனே கொட்டின உடனே அது அவங்க மேலேயும் தெரிச்சிருது, கீழேயும் சிந்திருது. உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே அதை பார்த்து அந்த அடிமை பெண் பயந்துடுறாங்க. பயந்து உடனே சூரத்துல் ஆல் இம்ரான்ல இருக்கக்கூடிய 134வது வசனத்தை ஓதுறாங்க. வல் காலிமீனல் கைல, அவர்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என் கோபத்தை நான் அடக்கிட்டேன். உடனே ஆன் த ஸ்பாட் என் கோபத்தை நான் அடக்கிட்டேன். உடனே அந்த பொண்ணு அடுத்த லைனை ஓதுறாங்க, உல் ஆஃபீன அனின்னாஸ், மக்கள் தெரியாம செஞ்ச தவறுகளை அவர்கள் மன்னிப்பார்கள். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன்னை என்ன செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். உடனே மறுபடியும் அந்த பொண்ணு ஓதுறாங்க, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படி நன்மை செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு உடனே ஓதுறாங்க. உடனே ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாவுக்காக உன்னை நான் என்ன செஞ்சிடுறேன், விடுதலை செஞ்சுட்டேன், அல்லாவுக்காக உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன். எப்படி இது நடந்துச்சு, எப்படி சாத்தியம்? இந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணினாங்க. அந்த பொண்ணு தன்னுடைய எஜமானர் கோபப்பட்டுட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த எஜமானருடைய குணம் நல்லா தெரியும். அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு எஜமானர். அப்ப அல்லாவுடைய வசனத்தை ஓதுன உடனே அவர் கட்டுப்படுவாரு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே குர்ஆன் வசனத்தை ஓதி அந்த எஜமானர்கிட்ட இருந்து விடுதலையும் பரிசாக பெற்றாங்க. அப்போ இந்த சம்பவம் நமக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வசனம் இதுதான் அப்படின்னு சொன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, என் மனசு ஒத்துக்கிறலையோ, நான் அதை செஞ்சுதான் ஆகணும். அதுதான் கட்டுப்படுறது, கீழ்ப்படுகிறது. அல்லாம வெறுமன சமீனா வாத்தாழனான்னு சொல்லி இதுக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு பேரு கீழ்ப்படுகிறது கிடையாது. அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? குர்ஆன் வசனத்தை சொன்னாலும், குர்ஆன் வசனத்தை நம்ம ஓதுனாலும், குர்ஆன் வசனத்தை செவியால கேட்டாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நம்ம பக்கம் பக்கமா உட்காந்து படிச்சாலும் நாம நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன் வந்து உங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டாதீங்கன்னு சொல்லுது. ஆனா என் சொந்தக்காரவங்க கல்யாணம், என் வீட்டு கல்யாணம், நான் எப்படி பர்தா போட்டு நிக்கிறது? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே என்னால வெளிப்படுத்த முடியும். கல்யாணத்துக்கு தானே வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸு, அதை அங்கதானே வெளிப்படுத்த முடியும். அதை பர்தா போட்டு மறைச்சிட்டா, அதை ஹிஜாபு போட்டு மறைச்சிட்டா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறலாம். எப்படி? அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறலாம். அப்போ அல்லாஹ் அலங்காரத்தை வெளிக்காட்டாதீங்கன்னு சொல்லியும் நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய சொந்த மன இச்சையை பின்பற்றி நம்ம மனசை நாமளே சரி பண்ணிக்கிட்டு ஷைத்தானுடைய வழிசுவடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, என் வீட்டு கல்யாணம் இன்னைக்கு நான் பர்தா இல்லாம நின்னாதானே செட்டு ட்ரெஸ் ஒன்னா தெரியும், எந்த ஹதீஸுடைய நம்பர், கொண்டைக்கு மட்டுமே ஹிஜாப் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏதோ பாம்பு கழுத்து சுத்தின மாதிரி ஒரு சுத்து, கீழே ட்ரெஸ் ஃபுல்லா அப்படியே தெரியும், அலங்காரங்கள் ஃபுல்லா வெளியே தெரியும். அப்ப இது எதை ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த செயல், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. குர்ஆன் சொல்லுது மகர் கொடுத்து மனம் முடியுங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படிதான் நடக்குதா? எல்லா இஸ்லாமிய வீடுகள்லையும் எல்லா முஸ்லிம்ஸும் இதைத்தான் ஃபாலோ பண்றோமா? மகர் கொடுத்து மட்டும்தான் அங்க திருமணம் செய்யப்படுதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம மகர் இந்த பக்கமா ஏதோ ஒன்ன கொடுத்துட்டு அந்த பக்கமா ஒரு 100 மடங்கு வரதட்சணை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறதுக்கு காரணம் 4 விஷயம். அந்த 4ல
மார்க்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவே சொல்றாங்க. அப்போ அந்த கடைசி இருக்கக்கூடிய மார்க்கத்திற்காகன்றத ஒதுக்கி தள்ளிட்டு குலத்திற்காக, கோத்திரத்திற்காக, பண வசதிக்காக, அழகுக்காக இதை செலக்ட் பண்ணி திருமணம் நடக்குது. நாளைக்கு அந்த பொண்ணு அப்படி பண்ணல, இந்த பையன் இப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் நான் அப்படி சொல்ல வரல. சிலருடைய உள்ள அந்த கல்யாணம் பண்றதுக்காகவே என் பையன் அப்படி, என் பையன் இப்படி அப்படின்னு சொல்லி திருமணம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க. நான் இங்க யாரை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, வெளிப்படையாக அவங்களுடைய பண வசதியவும் அந்த பையன் அழகா இருக்கிறான் அப்படின்றதையும் இதை பார்த்து போய் விழுகிறாங்க இல்லையா, அவங்கள தான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஓகேவா? எல்லாரையும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நாம அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். இப்படி நம்ம அழகுக்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தா புதுசா இஸ்லாம் ஆகி இருக்கக்கூடிய அந்த பெண்களை யார் திருமணம் செய்வா? அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சிடலாமா? ஒரு விஷயம் நான் அவங்க கிட்ட சொல்றேன். ஒரு டைம் ஒரு 1990க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், எனக்கு வருஷம் ஞாபகம் கிடையாது. ஒரு ஊர்ல ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த மாதிரியான பாகுபாடு இருந்திருக்கும் போல. ஸோ அந்த டைம் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்களை திருமணம் செய்யறதுக்கு யாரும் முன் வரல. பரம்பரை முஸ்லீம்னு இருப்பாங்கல்ல சிலரு, தங்களை தாங்களே பரம்பரை முஸ்லீம்னு மார்த்தட்டிக்கிறவங்க, இவங்க புதுசா முஸ்லீம் ஆனவங்க அப்படின்ற ஒண்ணு. ரெண்டாவது வரதட்சணை கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்கள், ஒரு வீட்டுல உள்ள ஒரு 2 பெண்கள், சரியா, அந்த பெண்களுக்கு திருமணமே நடக்காம கடைசியில் அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய 2 பிள்ளைங்களுக்கும் அவங்களுடைய சொந்தத்திலேயே நான் முஸ்லீம்ஸையே திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு தாய் மாமாவையும் ஒருத்தவங்களுக்கு இன்னொரு பொண்ணையுமே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்மா, என்னுடைய பையனும் இஸ்லாம் ஆயிட்டா, எங்க குடும்பமே இஸ்லாம் ஆயிருச்சு. ஆனா என்னுடைய பையன் மகர் போட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சான், அவன் இன்னும் இஸ்லாமாவே இருக்கிறான். ஆனா என்னுடைய 2 பொம்பளை பிள்ளைங்களையுமே வரதட்சணை இல்லாம திருமணம் செய்யறதுக்கு யாருமே தயாரா இல்லையே. அப்போ என் பிள்ளைங்களை கண்ணிகளியாம நான் எப்படி வச்சிருக்க முடியும்? பரம்பரை முஸ்லீமா இருக்கிறவங்க என் பிள்ளைய திருமணம் செய்யறதுக்கு வரமாட்டாங்களே. அப்படியே திருமணம் செய்யணும்னாலும் நிறைய வரதட்சணை கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அப்போ நான் என்ன செய்யறது? என் பிள்ளைங்களை அப்படியே வச்சிருக்க முடியாது இல்ல. நாங்க 2 பேரும் முஸ்லீமா தான் இருக்கோம். ஆனா என் பிள்ளைங்க 2 பேரையுமே எங்க சொந்தத்திலேயே, எங்க சொந்தக்காரவங்க சொன்னாங்க, நாங்க உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறோம், அதனாலதான் இப்படி மதம் மாறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இங்க நம்ம யாரை முதல் குற்றவாளி ஆக்குவோம்? சொல்லுங்க பாப்போம். நம்ம யாரை முதல் குற்றவாளி ஆக்குறது? மாறின அந்த 2 பிள்ளைங்களா, அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்ச அந்த பெற்றோரா, அவங்களை இந்த சூழ்நிலைக்கு தள்ளிய இஸ்லாமிய சமுதாயமா? யாரு? அப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிறருடைய உள்ளத்தை மாற்றக்கூடியதாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் நல்லா இருந்தா போதும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா, நாளை நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சொல்லும் போது என்ன சொல்றான்? நம்மளை சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல் இம்ரான்ல சொல்லும் போது என்ன சொல்றான்? குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம். அப்போ நம்மளுடைய செயல்பாடு எத்தனை பேருடைய உள்ளத்தின் மாற்றத்திற்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாம் வளர்ந்தது சொல்லின் மூலமாக அப்படின்றதையும் தாண்டி அதிகமாக செயலின் மூலமாக வளர்ந்துச்சு. தாயிஃப் நகரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லடிப்பட்டுட்டு வரும்போது கூட அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குமார்களை அனுப்பி அவங்களுக்கு உதவிக்காக அனுப்புனான்.
அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், 2 மலைகளுக்கு இடையில வச்சு இந்த ஊரையே அழிச்சிடுறோம். ரசூல் என்ன சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம். இப்போ உள்ள மக்கள் இப்படி இருந்தாலும் இவங்களுடைய சந்ததிகள் என்ன செய்வாங்க, இஸ்லாம் ஆவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நகரம் ஃபுல்லுமே இஸ்லாமிய நாடாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்கள் என்ன செஞ்சுச்சு, அவங்களுடைய சொல்லை காட்டிலும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. எத்தனையோ தலைவர்கள் உள்ள மாற்றம் அடைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயலின் மூலமாக. அப்போ நம்ம ஒரு இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கோம், நாம ஒரு முஸ்லீமா இருக்கிறோம், நம்மளுடைய செயலின் மூலமாக எத்தனை பேருடைய உள்ளத்துல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணும், நாம எத்தனை பேருடைய வாழ்க்கையை சிந்திக்க வச்சோம், அதுக்கு நம்மளுடைய செயல் எந்த அளவுக்கு காரணமா இருந்துச்சு, நம்ம எத்தனை இடத்துல நன்மையை ஏவணும், எத்தனை இடத்துல தீமையை தடுத்தோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம இவ்வளவு நேரம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இப்போ இதனால என்ன ஃபாயிதா அப்படின்னு கேட்டா, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? அப்போ இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடர்பாடுகள் வந்துச்சு. நிறைய இடர்பாடுகள் வந்துச்சு. நிறைய இடர்பாடுகள் வந்துச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. அந்த குழந்தைய அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா, குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய மனைவியான ஹாஜரா அலைஹி வஸல்லம் அவங்களையும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களையும் கொண்டு போய் எங்க விட சொன்னா, பாலைவனத்துல கொண்டு போய் விட சொன்னான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் விட்டாங்க. விட்டப்போ அந்த அம்மா என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படித்தானே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா. ஆமான்னு சொன்ன உடனே இந்த அம்மா மறுபேச்சு எதுவுமே பேசல. தன்னுடைய பாதுகாவலனாக அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக தன்னுடைய அந்த பிஞ்சு பாலகனோட பாலைவனத்துல தங்குறதுக்கு அந்த அம்மா சரின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அந்த கீழ்ப்படிதல், அவங்களுடைய அந்த கட்டுப்படுதல், அவங்களுடைய அந்த பொறுமை இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தரஜாவை கொடுத்துருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஹஜ்ஜுக்காகவும் உம்ராக்காகவும் போகும்போது அந்த தாயினுடைய செயலை இன்னைக்கும் நம்ம நினைவு கூறிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கும் நம்ம நினைவு கூறிட்டு இருக்கோம். நம்ம ஹஜ்ஜி கிரியைகள்ல ஒண்ணு சஃபா மர்வாக்கு இடையில ஓடுறது. அப்போ பாருங்க, அந்த இடத்துல கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையினுடைய பசிக்காக வேற எந்த நோக்கமும் கிடையாது, தான் பிள்ளை பசி தீர்ந்தா போதும், அது மட்டும்தான் அந்த இடத்துல நோக்கம். அந்த நோக்கத்திற்காக நான் பாலைவனத்துல கிடந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அல்லாஹ் தான் என்னை கொண்டு வந்து இங்க விட சொல்லியிருக்கிறான். எந்த நன்மையும் இல்லாம அல்லாஹ் என்னை கொண்டு வந்து இங்க விட சொல்லியிருப்பானா? அப்ப இங்க நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அல்லாஹ் பொறுப்பாளி அப்படின்னு அந்த அம்மா மனசுல ஒரு எண்ணம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த பெண்ணுடைய தியாகத்தை, அந்த பெண்ணுடைய கீழ்ப்படிதலை அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும், இதுக்கு அப்புறமாவும் கடைசி இந்த துனியா அழியிற வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுமே ஹஜ் உம்ரா பண்ணும்போது சஃபா மர்வாக்கு இடையில ஓடுவாங்க. இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிடுவாங்க, அறுத்து பலியிட சொல்றாங்க. தந்தைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, மனசு எப்படி இருக்கும்? அந்த உணர்வுகளை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மனசு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய அறுத்து பலியிடுறதுக்கு மனசு அவங்க தயார் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைகிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, அந்த குழந்தைகிட்ட விஷயத்த சொல்றாங்க. உடனே அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னா உடனே நீங்க அதை என்ன செய்யுங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டாங்க. இப்ப இந்த 2 பேருடைய இதாஅத், கீழ்ப்படிதலை இன்னைக்கும் நாம துல்ஹஜ் மாசம் நினைவு கூறிட்டு இருக்கோம். இன்னும் இது ஒரு தனித்த ஒரு பையனுடைய விஷயம், ஒரு தனித்த ஒரு குடும்பத்துடைய ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் அவங்களுடைய தரஜாவை எப்படி உயர்த்தியிருக்கான்னு பாருங்க. ஹஜ்ஜுக்காகவும் உம்ராக்காகவும் போகும்போது எந்த குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம அங்க ஒரு கடமையாக செய்யறோம். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தினுடைய செயல்களை அப்போ நடந்த அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஃபர்லாக அங்க செஞ்சுட்டு வர்றோம். இப்ப அல்லாஹ் அந்த குடும்பத்தை எப்படி உயர்த்தி இருப்பான், ஏன் அந்த குடும்பத்தை அப்படி உயர்த்தினான்? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், எதுக்காக அப்ப அல்லாஹ் இப்படி வச்சிருக்கான், எதுக்காக? தியாகம், அவங்களுடைய அந்த தியாகம். அப்போ நாம ஹஜ்ஜுக்காகவோ நம்ம உம்ராவுக்காகவோ நம்ம அங்க போறோம் அப்படின்னா
சஃபா மர்வா கடையில ஓடுறோம். அப்படி நம்ம சஃபா மர்வா கடையில ஓடும்போது நம்ம எதை சிந்திச்சு பார்க்கணும்? ஹாஜரா அம்மா எப்படி தன்னுடைய பிள்ளையினுடைய பசியை தீர்க்கிறதுக்காக சஃபா மர்வாக்கு இடையில ஓடி இந்த ஜம்சமை பெற்றாங்களோ, இந்த மாதிரி தானே என்னுடைய அம்மாவும் என்னை வளர்த்திருப்பாங்க. என்னுடைய அம்மாவும் எனக்காக நிறைய தியாகம் செஞ்சிருப்பாங்க. என்னுடைய அம்மாவும் தன்னுடைய பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டி என்னை வளர்த்தாங்க. இது வரைக்கும் நான் என்னுடைய அம்மாவை காயப்படுத்தி இருந்தா, இதுக்கு அப்புறமா, இந்த ஹஜ்ஜுக்கு அப்புறமா, இந்த உம்ராவுக்கு அப்புறமா நான் என்னுடைய தாய்கிட்ட நான் கண்ணியமா நடந்துக்கிறேன். இந்த மாற்றம் நம்ம கிட்ட வரணும். சும்மா இங்க இருந்து அங்க வரைக்கும் ஓடுறது கிடையாது, இதுக்காக கிடையாது. ஹஜ்ஜுக்காக உம்ராக்காகவும் நம்ம அங்க போயிருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க நின்ன அந்த இடம் மக்காமே இப்ராஹிம், அந்த ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது என்னுடைய தகப்பனும் எனக்காக இப்படி செஞ்சிருப்பாங்களே. அப்ப அந்த பெற்றோரினுடைய தியாக உணர்வு நமக்கு அந்த இடத்துல நமக்கு வரணும். அவங்களுடைய தியாகத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்துட்டு திரும்பி அங்கிருந்து நான் ஃப்ளைட் ஏறி என் ஊர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய செயல்பாடே வேற மாதிரி இருக்கணும். என்னுடைய பெற்றோர்கிட்ட வேற மாதிரி நான் நடந்துக்கிறோம். அதை விட்டுட்டு ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் பேரண்ட்ஸை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கிறதும், பேரண்ட்ஸு கிட்ட சீ அப்படின்னு பேசுறதும், அநாகரிகமா பேசுறதும், ஆபாசமாக பேசுறதும், அவங்கள கஷ்டப்படுத்துறதும், அவங்கள புறக்கணிக்கிறதும், இப்படி செஞ்சா ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போய் சஃபா மர்வாக்கு இடையில ஓடி எல்லா இடத்தையுமே பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்ப இங்க யார் உண்மையான முஸ்லீம்? இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். லாஸ்டா ஒரு விஷயம், நாம இஸ்லாத்தினுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் அப்படின்னு 5 நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபாலோ பண்றோம். இதுல ஹஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஹஜ்ஜை வருஷத்துல ஒரு டைம், நம்மளுடைய வாழ்நாள்ல ஒரு டைம் ஹஜ் அப்படின்றது கடமையாக்கப்படுது. அப்படித்தானே? நான் இப்ப 60 வருஷம் வாழ்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கான பண வசதி இருந்துச்சு, ஹஜ்ஜுக்கு போக முடியும், வசதி இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ எனக்கு ஹஜ்ஜு கடமை. ஆனா அதை அந்த வாழ்நாள்ல ஒரு டைம் செஞ்சா போதும். இப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜகாத் எடுத்துக்கிருவோம். ஜகாத்தை எடுத்துக்கும் போது ஜகாத் அப்படின்றது எப்போ கடமைன்னா, அதுக்கான அந்த பொருள் வசதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வருஷத்துல ஒரு தடவை நான் என்ன செய்யணும்? ஜகாத்து கொடுக்கணும். ஸோ ஹஜ் அப்படின்றது வாழ்நாள்ல ஒரு தடவை, ஜகாத் அப்படின்றது வருஷத்துல ஒரு தடவை. ஓகேவா? அப்போ ஹஜ்ஜை விட ஜகாத் அப்படின்றது ஒரு ஸ்டெப்பு மேல. இப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய நோன்பு எடுத்துக்கிருவோம். நோன்பு ஒவ்வொரு வருஷமும் 30 நாள், ஒவ்வொரு வருஷமும் 30 நாள். ஸோ ஹஜ்ன்றது வாழ்நாள்ல ஒரு தடவை, ஜகாத்ன்றது வருடத்தில் ஒரு தடவை, நோன்பு அப்படின்றது வருடத்தில் 30 நாள். ஸோ ஹஜ்ஜை விட ஒரு ஸ்டெப்புக்கு மேல ஜகாத்து, ஜகாத்தை விட ஒரு ஸ்டெப்புக்கு மேல நோன்பு. அடுத்து தொழுகை எடுத்துக்கிறோம். தொழுகை அப்படின்றது ஒவ்வொரு நாளும் 5 தடவை கடமை, ஒவ்வொரு நாளும் 5 தடவை. ஸோ ஜகாத்தை, ஹஜ்ஜை விட ஜகாத் ஒரு படி மேல, ஜகாத்தை விட நோன்பு ஒரு படி மேல, நோன்பை விட தொழுகை ஒரு படி மேல. இப்ப அதுக்கு மேல இருக்கிற களிமாவை எடுத்துக்கிறோம். களிமான்றது அதனுடைய நிலை என்ன? களிமாவை நம்ம எப்படி ஃபாலோ பண்றது? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை, ஒரு வருஷத்துக்கு 30 தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, வாழ்நாள்ல ஒரு தடவை இருக்கு. இப்போ இந்த களிமா அப்படின்றத நம்ம எப்போ ஃபாலோ பண்ணணும், என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை இல்ல ஒரு 1000 தடவை உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு திக்ர் பண்ணா போதுமா? கிடையாது. களிமாவினுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய உயிர் துடிப்பு, நம்மளுடைய கண், நம்ம எத்தனை முறை நம்ம இமைக்கிறோமோ அத்தனை முறையும் அந்த களிமாவின் படி வாழணும். அல்லாம சொல்றது கிடையாது. சொல்றது மட்டும் களிமாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து கிடையாது. அப்ப அதனுடைய தரஜாவை பாருங்க. ஹஜ்ஜை விட ஜகாத்து, ஜகாத்தை விட நோன்பு, நோன்பை விட தொழுகை. இப்போ இந்த 4 விட களிமா எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு செகண்டும் களிமாவின் படி நாம வாழணும். களிமான்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் வணக்கத்திற்குரியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனுடைய தூதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதை ஒப்புக்கொண்டுட்டேன், நான் ஏத்துக்கிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்.
இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம திருமணம் செய்யறோம், நம்மளுடைய கணவருக்கு நம்ம உண்மையா இல்ல, நம்மளுடைய பெற்றோருக்கு நம்ம உண்மையா இல்ல. அப்ப அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்னுடைய தூதர் அப்படின்னு நான் ஒப்புக்கொண்டுட்டேன், நான் நம்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய செயல் எப்படி இருக்கணும், எவ்வளவு உண்மையா இருக்கணும், உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணா என்னுடைய செயல் இருக்கணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்க வேணாமா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும், ஏன்னா நான் களிமாவை அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் அவங்கள நம்பிட்டேன். என் குழந்தைய வளர்க்கறதுல, என் குழந்தைகிட்ட நான் பேசுறதுல களிமா தென்படணும், என் குடும்பத்துல என்னுடைய செயல்பாடுகளுக்கு இடையில களிமா தென்படணும், என்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில என்னுடைய களிமா தென்படணும், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மத்தியில என்னுடைய களிமா தென்படணும். இப்படியாக என்னுடைய மூச்சு நிக்கிற வரைக்கும் களிமா தென்படணும். அல்லாம ஒரு நாளைக்கு உட்காந்து திக்ரு பண்ணிட்டே இருக்கிறது மட்டும் களிமாவினுடைய அந்தஸ்து கிடையாது. அப்போ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு அந்த களிமாவின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நாம ஒரு உண்மையான முஸ்லிம். இஸ்லாத்தை நம்ம சரியான மார்க்கமாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்றது உண்மையாக இருந்துச்சுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய செயல்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தென்படணும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கிறோம். என்னை பார்த்து பிற மக்கள், என்னை பார்க்கக்கூடிய பிற மக்கள் இவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு பேரால சொல்றாங்களா, இல்ல சே இவர் எப்பேற்பட்ட மனுஷன்பா, அப்படி அவருடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றாரு, அவங்களுடைய பாராட்டு நமக்கு தேவை கிடையாது. ஆனா நம்மளுடைய செயல் எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியணும். அப்ப நாம பெயரளவுல முஸ்லீமா இருக்கிறோமா, இல்ல நம்மளுடைய நடத்தையால முஸ்லீமா இருக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தும் என் வாழ்க்கையில எல்லா முடிவுகளையும் வழி நடத்துதா, இல்ல என்னோட சொந்த விருப்பங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுதா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்யறது அல்லாஹ்வும் தூதருடைய வார்த்தைகளா, இல்ல என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு தான் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்தது போகட்டும், இதோட அதை உதறி தள்ளிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம், இந்த இடத்துல எடுத்துக்கிருவோம். அடுத்தது, நான் தொழுறேன், ஆனா அந்த தொழுகை என்னோட குணத்தையும் என்னோட பேச்சையும் என்னோட வியாபாரத்தையும், ஏன்னா ஹலால் ஹராம் பேணாம வியாபாரம் பண்றாங்க, அப்போ என்னுடைய வியாபாரத்தையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையையும் மாத்தி இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். நான் தொழுகிறேன், ஆனா என்னுடைய தொழுகை இது எல்லாத்தையுமே மாத்தி இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். இது வரைக்கும் மாற்றல அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய தொழுகையை நம்ம என்ன செய்யணும், பேணி பாதுகாக்கணும். அடுத்து, இப்போ இந்த நிமிஷம் நான் வஃபாத்தாயி அல்லாஹ் முன்னாடி போய் நான் நின்னா முஸ்லீம் அப்படின்ற வெறும் பெயரோட அல்லாஹ்வை சந்திப்பனா, இல்ல நிஜமாவே இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்த ஒரு உண்மையான அடியாராக அல்லாஹ்வை சந்திப்பனா? இந்த செகண்ட் என் ரூஹு பிரிஞ்சிருச்சுன்னா நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன் அப்படின்றத யோசிக்கணும். இது வரைக்கும் நான் பெயரோட தான் சந்திப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு உண்மையான முஸ்லீமாக நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம், எடுத்துக்கிருவோம். அடுத்து, இன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை உண்மையாவே வாழ்றதுக்காக நான் எனக்குள்ள மாற்றக்கூடிய விஷயம் என்ன, நான் எதை மாத்த போறேன், உண்மையான முஸ்லீமா மாறுறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். இன்னையில இருந்து ஒரு மாற்றம் நடக்கணும். இது வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். இதுக்கப்புறமா உண்மையான முஸ்லீமாக இருக்கிறதுக்கு, அல்லாஹ்வை உண்மையான முஸ்லீமாகவே சந்திக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், எதை மாற்ற போறேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை மாற்றுவதற்காகத்தானே தவிர வெறுமன படிக்கிறதுக்காக கிடையாதுன்றதை நம்ம சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய அருளால இதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில் இனி நம்ம எவ்வளவு காலம் உயிரோட இருக்க போறோமோ அல்லாஹு அலம், ஆனா இனி வாழக்கூடிய எல்லா காலங்களுமே
நாம எப்படி நம்முடைய குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறோமோ, நம்முடைய கணவருக்கு உண்மையாக இருக்கிறோமோ, நம்முடைய உற்றார் உறவினர்கள், அம்மா, குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ, அதை விட பல மடங்கு அதிகமாக நம்மை இந்த துனியாவுக்கு கொண்டு வந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் நம்மளுடைய ரோல் மாடலாக இருக்கக்கூடிய உஸ்வத்துன் ஹசனான் அல்லாவே சொல்லிட்டான். அவங்க தான் ரோல் மாடல் நமக்கு. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சட்டதிட்டங்களை நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையாக செயல்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டு அல்லாஹ் ரசூலுக்காக இந்த துனியாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நாளை மறுமையில் உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஃமினாக, உண்மையான முஹ்ஸீனாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. சிஸ்டர் முடிச்சுக்கலாமா? துவா ஓதிரவா? ஆமா சிஸ்டர், இன்ஷாஅல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கில்லாஹ் ஹைரன்.